ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு மர்மர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, திருவண்ணாமலையில உள்ள ஒரு காட்டுல காலங்காலமா ஒரு கதை சொல்லப்படுது. அதாவது 7 சப்த கன்னிகளும் மங்கை என்கிற ஒரு பேயும் இருக்கிறதா சொல்லப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட 4 யூடியூபர்ஸ் அந்த இடத்துக்கு போக பிளான் பண்றாங்க. யூடியூபர்ஸ் அந்த கிராமத்துக்கு போய் அங்க உள்ள மக்கள் கிட்ட அந்த பேயை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் அந்த பேயை பத்தி பயங்கரமா சில விஷயம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த யூடியூபர்ஸ் அந்த ஊர்ல உள்ள ஒரு பொண்ணை கூப்பிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன விஷயம் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை ஹாரர் ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி ஓரளவு பரவலாம இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல உள்ள சில சீன்ஸ் கொஞ்சம் பரவலாம இருக்கு. படத்துல நடிச்ச எல்லோரோட நடிப்பும் ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், இந்த படத்துல நடிச்சவங்களோட இந்த படத்துக்காக பெய்டு ப்ரமோஷன் பண்ணவங்க நடிப்பு தான் பயங்கரமா இருந்துச்சு. இந்த படம் ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான படம் தான். பட் இந்த படத்தை போய் ஆகா ஓகோன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. ஒரு ஹாரர் படம்னா அதுல 10-15 ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் பயங்கரமா இருக்கும். பட் இந்த படத்துல ஒரு ஹாரர் சீன் கூட உருப்படியா இல்ல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஆம மாதிரி ஸ்லோவா தான் போகுது. படத்துல உள்ள ஒரு சீன் கூட இன்ட்ரெஸ்டிங்காவோ என்கேஜாவோ இல்ல. படத்துல உள்ள ஒரு கேரக்டர் கூட ஒழுங்கா டிசைன் பண்ணல. படத்துல அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். இந்த படத்தை ஹேமந்த் நாராயண் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல தேவ்ராஜ், ரிச்சி கபூர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.